தஞ்சை வண்டிகார தெரு பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது. தஞ்சை நாகை சாலை பகுதியில் பள்ளியின் நுழைவு வாயில் இருந்தது. அதன் அருகே இருந்த கட்டிடத்தில் வகுப்பறைகள், ஆய்வகம், கணினி அறை செயல்பட்டு வந்தது. இந்த கட்டிடம் கடந்த 1974ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி திறக்கப்பட்டது. இதனால் கட்டிடத்தின் பின்பகுதியில் புதியதாக பள்ளி கட்டிடம் விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய கட்டிடங்களும் கட்டப்பட்டு வகுப்பறைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பழுதடைந்த கட்டிடத்தில் விரிசல்கள் ஏற்பட்டது. செடி கொடிகள் வளர்ந்து புதர் மண்டி கிடக்கின்றன. இதன் காரணமாக பழுதடைந்த கட்டிடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. இதன் எதிரொலியாக தஞ்சை நாகை சாலையில் இருந்து பள்ளி நுழைவு வாயில் அடைக்கப்பட்டது. ஆபத்தான நிலையில் இருந்த கட்டிடத்தை இடித்து அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மாநகராட்சி நடுப்பள்ளியில் பழுதடைந்த கட்டிடம் இடித்து அகற்றும் பணி முழுவீச்சில் நடந்து வருகின்றது. அதிகாரிகளின் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த பகுதி மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது.